விஜய்க்கு சப்போர்ட் பண்ண அஜித், இதுதான் எல்லா இடத்துலையும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதுக்கு காரணம் ரீசெண்டாக அஜித் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதுனவோ அவர் வந்து கார் ரேஸ் சம்மந்தமாக கொடுத்த இன்டர்வியூ தான். ஆனால் அதில் இந்த கரூர் சம்பவத்தை வந்து ரிலேட் பண்ணி ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது வேறு லெவலில் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸு, ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் அஜித் சாரோட ரசிகர்களும் வந்து பார்த்தோம்னா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடுவில் சில அரசியல் கட்சிகள் பாருங்க அஜித் எப்படி பேசிட்டாரு, அவர் விஜயை தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பக்கம் சண்டை மூட்டி விடுமா. ஏன்னா அஜித் விஜய் சண்டை அப்படிங்கிறது எல் கிளாசிக்கோ ஃபைட்டு. இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. 80s கிட்ஸாக நீங்கள் இருந்தாலும் சரி, 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் இப்போவும் சோஷியல் மீடியாலையும் இல்லை ஆன் கிரவுண்ட்லையும் சரி ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்கும் போது விஜய் அஜித் யார் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தலை ஃபேன், நீ தளபதி ஃபேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து சினிமா அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி அரசியல் களத்துலேயும் வந்து போயிட்டுருக்கு. எப்படியாவது அஜித் சாருடைய ஃபேன்ஸை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ஓட்டை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கூட சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே மனுஷன் எண்டு வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் ஏகே அதாவது அந்த நம்பர் 1 அந்த ரேஸில் எதனால் இருக்கிறாரு அப்படின்னா, உண்மையாங்க அவர் வந்து ஃபேன்ஸ் கிளப் இல்லை, வருஷத்துக்கு ஒரு படம் ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஆனாலும் அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வேணான்னு சொல்லி இவ்வளோ பெரிய கூட்டம் ஏறுது. ஸோ அதுக்கு காரணம் அவருடைய அந்த தனித்துவம், அவருடைய இந்த சொசைட்டியில் அவர் நடந்துக்கிற விதம் தான். அதுதான் ஏகே. சரி, தன்னுடைய சக போட்டியாளர் அதுவும் இல்லாமல் தன்னுடைய நண்பர் விஜய்க்கு எப்படி உதவுனார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. இந்த கரூர் மேட்டரை பற்றி அஜித் சார் பேசும்பொழுது என்னென்னா, இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது வெறும் நம்ம மட்டுமே கிடையாதுங்க, எல்லாருமே இதில் வந்து நம்ம உடன்பட்டிருக்கோம். இதை வந்து ஒரு தனி நபரையோ இல்லை வந்து யாரோ ஒருத்தர், ஒரு பர்சனாலிட்டியோ ஒரு செலிப்ரிட்டியோ மட்டும் நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடக்கூடாது, எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் பார்த்துக்கங்களேன், ஒரு ரோஹிணி தேட்டரில் அஜித் சாரோட ஃபேன் வந்து ஒருத்தர் இறந்து போகிறாரு கூட்டத்தில். அதுக்கு காரணம் அஜித் தான். அஜித் பாருங்கள் ஃபேன் இது பண்ண, இப்போ இதுக்கு அஜித் சார்கிட்ட ஃபேன்ஸே கிடையாது, ஃபேன்ஸ் கிளப்பே கிடையாது. ஆனால் அவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை வந்து குத்தி ஒரு மாதிரி பண்ணாங்க. ஆனாலும் பாருங்கள் அவர் எதையுமே வந்து பெருசாக வந்து சரி இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு யாரையும் வந்து கேவலப்படுத்தாமல் அவர் பாட்டு அவர் வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் இதுதான் அவர் கேட்குறாரு. இப்போ இந்த கரூர் மேட்டராக இருக்கட்டும், இல்லை இவருக்கு நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற நடிகர் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய மாஸ் க்ரௌடு எங்கெங்கேயோ வந்து கூடுது, ஆனால் அங்கெல்லாம் கூட அவ்வளோ அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் குறிப்பாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சினி ஃபீல்டில் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து இந்த செலிபிரிட்டி தான் காரணம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது எல்லாருக்குமே தான். இப்போ அவர் ஓப்பனாக என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஃபேன்ஸே அவர் வந்து இது சொல்கிறாரு. அவர் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸையோ இல்லை விஜய் சாரையோ அட்டாக் பண்ணலை, அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய ஃபேன்ஸே ஓப்பனாக சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஹீரோ ஒர்ஷிப் அப்படிங்கிறது, அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது, பெரிய லெவலில் இருக்குது நம்ம நாட்டில், அது வந்து ரொம்ப மோசமானது, அது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மை தான். அவரே வந்து பார்த்தோம் அப்படின்னா போகிற இடத்துலலாம் போயிட்டு ஏன்டா இப்படி கடவுளே அஜித்தேன்னு கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே பல இடங்களில் ஒரு எண்டு வச்சுட்டாரு, இந்த மாதிரி கத்தாதீங்க அப்படின்னு. இப்போ ஃபேன்ஸும் வந்து அமைதியாகிட்டாங்க. இல்லைனா போகிற இடத்துலலாம் வந்து நானும் அந்த குரூப்பில் கத்துனவன் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் சார் வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அமைதியாகிட்டாங்க. இப்போ கூட திருப்பதியில் போகும்போது அந்த கூட்டத்தில் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதியாக இருங்க, இது கோவில் இடம், இது இங்கே வந்து கத்தாதீங்க அப்படின்னு அஜித் சார் சொல்கிறாரு. எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. ஸோ அதுதான் அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு வேறு லெவலு. ஸோ இதை வந்து என்னென்னா அவர் தன்னோட ஃபேன்ஸுக்கே வந்து அவங்க பண்ணுறதை வந்து திருத்திட்டு தான் இருக்கிறாரு. இதை தப்பாக புரிஞ்சிக்காமல் சில பேர் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா, விஜய் எப்படி அட்டாக் பண்ணிட்டார், விஜய் அசிங்கப்படுத்திட்டார், விஜயோட தொண்டர்களை வந்து கேவலப்படுத்திட்டார் அப்படின்னு. யாரையும் கேவலப்படுத்தலை. அவர் வந்து இருக்கிற ஃபேக்டை சொன்னார், கிரவுண்ட் ரியாலிட்டியை சொன்னார். குறிப்பாக விஜய் சாருக்கு சப்போர்ட்டு தான் பண்ணார். விஜயை மட்டுமே நீங்கள் பேரை மென்ஷன் பண்ணல, பட் தனிநபரை மட்டுமே நீங்கள் இது பண்ணாதீங்க. அதை வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போவும் ஒரு சண்டை இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இது யார் திரும்ப பண்ணுறது இந்த சோஷியல் மீடியாவில்? அஜித்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் விஜய் பிடிக்காது, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுன்னு ஒரு வன்மம் இருக்கும். அவங்க ஒரு சிலர் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு, இப்போ அஜித் சாருக்கு ஃபேனாக இருந்துக்கிட்டு அட்டாக் பண்ணுன்றதுக்காக பண்ணுவாங்க. இந்த பக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அஜித்தே பிடிக்காதுப்பா அப்படிங்கிறதுக்காக இந்த சைடில் இருந்து சில பேர் வந்து அப்படி அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி மாறி மாறி அட்டாக் பண்ணுற சில ஃபேன்ஸ் பண்ணுற டாக்ஸிக்கான விஷயங்கள் தான் அவங்களுடைய ஒற்றுமையே கெடுக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஜாதி கூட ஒழிஞ்சிருங்க, ஆனால் இந்த அஜித் விஜய் சண்டை அப்படிங்கிறது ஒழியாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாம்பிள் தான். பாருங்களேன், இன்னமும் நம்ம பசங்க அவர் ரேஸுக்கு போயிட்டார், இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், இன்னமும் பசங்க போட்டு 2 பேரும் வந்து திட்டிக்கிட்டு
அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக வந்து ஒரு கலாசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. இதை சில பேர் தப்பாக வச்சு விஜய் சாரை அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அஜித் சார் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இன்னொரு விஷயம், அஜித் சாரோட ஃபேன்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், நான் சொல்கிறது ஏன்பா ஒரு 20% கூட வச்சுக்கலாம்ப்பா, ஒரு 20% பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து விஜய் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னொரு மேட்ரு, அவங்க ஓப்பனாக சொல்கிற விஷயம் என்னென்னா, பல இடத்துல பேனர் வைக்கிறாங்க, அதை பார்த்துருப்பீங்க. பல இடத்துல அஜித் சாரின் ரசிகன், விஜய் சாரின் தொண்டன், அதாவது தலை ரசிகன் தளபதி தொண்டன் வச்சு பயங்கரமாக பார்த்துருக்கோம். அப்போ 2 ஃபேன்ஸுமே வந்து பார்த்தோம்னா யூனிட்டியாக தான் இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரு கூட்டம் தான். இந்த ஒரு கூட்டம் ஒரு ஒரு எல்லாமே வெவ்வேறு கேஸ்ட், கம்யூனிட்டி, ரிலீஜன் எல்லாமே இருந்தாலுமே இந்த 2 கூட்டமும் பார்த்தோம்னா இந்த 2 முகத்துக்காக ஒன்று சேருது. அப்போ இதை எப்படியாவது வந்து பிளவுபடுத்தி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது. அப்படிங்கிற இனி வரும் காலத்தில் நடக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அஜித் சார் வந்து சூப்பராக இருக்கிறாருங்க மனுஷன், கிளவர், தன்னோட போட்டி நடிகர், நம்ம நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, அஜித் சாரை ஏன் வந்து அவர் ரஜினி சார், விஜய் சார் மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போயிட்டு படத்தை ரொம்பலாம் வந்து அஜித் சாரோட படத்தெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. ரொம்ப நான் சொல்கிறது ஃபேமிலி ஆடியன்ஸ், கிட்ஸு. நானே ஒரு ஏகே ஃபேன் தான், நானே சொல்கிறேனே, ரொம்ப கொண்டாட மாட்டாங்க. ஆனாலும் குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏகேனா ஒரு மரியாதை. பட் இப்போ குட் பேட் அக்லி படத்தை கொண்டாடுறாங்க. ஏன்னா படத்தில் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் நடுவில் கொஞ்சம் அந்த என்டர்டெயின்மெண்ட் மேட்டரை வந்து விட்டுட்டார் அஜித் சார், கொஞ்சம் வலிமை, இந்த விடாமுயற்சிலாம். அதனால வந்து பார்த்தோம்னா இப்போ குட் பேட் அக்லி மாதிரி இப்போ கொண்டாடுறாங்க. பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து கேளுங்களேன், அஜித் சார் படத்தெலாம் வந்து எத்தனை படம் பார்த்துருப்பாங்கன்னா படம் கம்மி தான். ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதை, இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தோன்னா அஜித் சாருக்குன்னு ஃபேன்ஸு அவ்வளோ பேர் இருப்பாங்க. என்ன ஒரு மரியாதைனா, அவர் நினச்சிருந்தா இந்த கரூர் சம்பவத்தில் கொஞ்ச நேரத்துலேயே விஜய் வந்து நான் என்னோடய போட்டி நடிகர் தானே, நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாலினி மேடமோட இன்ஸ்டா பேஜ்லையோ இல்லை சுரேஷ் சந்திரா சாருடைய இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்லேயோ இந்த மாதிரி போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதனா ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் எதுவுமே பண்ணலை. இப்போ கூட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சூப்பரான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் இது யார் அரசியல் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நான் எதுவும் இல்லை, அரசியல் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் டிஎம்கேல உதயநிதி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, கண்டிப்பாக நான் அதை வரவேற்கிறேங்க. அது எவ்வளோதான் வந்து அஜித் சாரை வந்து என்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் அவர் வரமாட்டார், அந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டார். ஆனால் சிம்பிளாக சொல்லிட்டார் உதயநிதி சார். நான் அந்த இன்டர்வியூ பார்க்கல. இன்னொரு விஷயம், அஜித் சார் சொன்னது அவரோட சொந்த கருத்து, அவ்வளோதான். ஏன்னா அவர் எதுலேயும் வந்து தலையிட மாட்டார். அப்புறம் அவரை போய் நம்ம எதனா ட்ரிகர் பண்ணி, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறாரு, அவரை போய் ஏதாவது ட்ரிகர் பண்ணி மாவன அவங்க ஃபேன்ஸ் நமக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டு விஜய் சாருக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப சிக்கலாகிடும் அப்படிங்கிற மாதிரி மீடியா சொல்லும்போதே வந்து அந்த கேள்வி கேட்கும் போதே அவர் உஷாராகிட்டார். சொல்லும்போது என்னென்னா, அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒரு சூழலில் வந்துட்டார். பட் இருந்தாலுமே வந்து சூப்பராக ஒரு பதிலை வந்து சொன்னார். அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். தேவையில்லாமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் மினிஸ்டர், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அஜித் சாரை வந்து சொன்னது, இதுக்கு முன்னாடி இந்த பாசத்தலைவர் பாராட்ட விட ஏதோ ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் அப்படிங்கிறது இருக்குல்ல அஜித் ஃபேன்ஸ்க்கும் டிஎம்கேவுக்கும், அதை நம்ம திரும்ப ட்ரிகர் பண்ணி அது விஜய்க்கு ஃபேவர் ஆகிடக்கூடாதுன்னு தெளிவாக ஒரு விஷயத்த பண்ணார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உண்மையாக வந்து டெப்டி சிஎம் வேறு லெவல் பண்ணார் இந்த மேட்டரில், அப்படி தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன், அஜித் சாருடைய விஜய் சாருடைய யூனிட்டி, 2 பேருமே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். விஜய் சார் கஷ்டப்படலை, அவங்க அப்பாவால் வந்தார்னாலும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டார்ல, அவங்க அப்பா கஷ்டப்பட்டதுக்கப்புறமா இவர் கஷ்டப்பட்டு தானே இன்றைக்கி நம்பர் 1 பிளேஸ் கிட்ட வந்திருக்கிறார், ஒரு பெரிய பொசிஷன். அப்போ 2 பேருமே இந்த நம்பர் 1 ரேஸில் இருக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்கிறாங்க. 2 பேரோட ஃபேன்ஸும் சரி, 2 பேருடைய ஃபேன்ஸும் வந்து இந்த அரசியல்லையும் சரி 2 பேரும் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கிற இந்த ஒற்றுமை, அதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த பேட்டி அப்படிங்கிறது வந்திருக்கே தவிர, ஏகே பர்சனலாக அஜித் சார் யாரையும் வந்து விஜய் சாரை ப்ளேம் பண்ணுவோம், யாரையும் அட்டாக் பண்ணுவோம் இதை பண்ணலை அப்படிங்கிறது சொல்கிறேன். உண்மையாக ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ. எனக்கு என்ன வருத்தம்னா, அஜித் சார் வந்து இன்டர்வியூ சொல்கிறாரு, கொஞ்சம் தமிழ்லையும் நிறைய இன்டர்வியூ சொன்னால் இன்னும் ரீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு, இன்னும் பட்டி தொட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக போய் ரீச் ஆகணும்னா அவர் தமிழ்லேயும் ஒரு பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு காண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.